வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மகளே இதை மட்டும் செய்ய மரணப்படுக்கையில் கோரிக்கை வைத்த மஞ்சுளா, திட்டவட்டமாக மறுத்த வனிதா விஜயகுமார். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜயகுமாருடைய மகளான வனிதா முதல்ல நடிகையாக தனது சினிமா கரியரை தொடங்கினாங்க. அதனைத் தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைந்து போனது. ஆனால் சர்ச்சைகளுக்கு பெருகி வந்தது. கடைசியாக அவங்க நடிப்பில் மிஸ்டர் என்ற திரைப்படம் வெளியானது. அந்த படத்தை அவரே இயக்கியிருந்தார் என்பதும் அவரது மகள் ஜோவிகா தயாரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் படம் படுதோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில் வனிதா கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வனிதா விஜயகுமார் தமிழ்நாட்டில் பிரபலமானவங்க. விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிக்கு பிறந்த அவங்க 90களில் கதாநாயகமாக நடிக்குது. திடீரென சினிமாவிலிருந்து ஒதுங்கி ஆகாஷ் என்ற நடிகரை திருமணம் செய்து கொண்டார். அவங்களுக்கு ஸ்ரீஹரியும் ஜோவிகாவும் பிறந்தாங்க. திடீரென ஆகாஷுக்கும் வனிதாவுக்கும் திருமண வாழ்க்கையில் மனஸ்தாபம் ஏற்பட்டதால் அந்த திருமணம் வாழ்க்கையில் பாதியிலே முடிந்தது. ஆகாஷை பிரிந்த வனிதா பிறகு 2 திருமணங்கள் செய்து அதிலிருந்து வெளியே வந்தாங்க. இதற்கிடையே இவங்களுடைய விஜய் ஸ்ரீஹரி ஹீரோவாக நடித்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரைத்துறையில் ஒட்டுமொத்தமாக விலகியிருந்த வனிதா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மூலம் மீண்டும் லைட்டுக்கு வெளிச்சத்துக்கு வந்தாங்க. தொடர்ந்து அந்த கண் அநீதி ஆகிய படங்களில் நடித்திருந்தாங்க. 2 படங்களுமே அவங்களுக்கு பெரிய பெயரை எதுவுமே பெற்றுக் கொடுக்கல. இது ஒரு பக்கம் இருக்க, இத்தனை வருடங்கள் நடிகையை மட்டும் இருந்த இவங்க இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் மிஸ்டர் என்ற படத்தை இயக்கியிருந்தாங்க. இதில் அவங்களுடன் ராபர்ட் மாஸ்டர், சகிலா கிரென் என பலருமே நடிச்சிருந்தாங்க. படத்தை ஜோவிகா தயாரித்திருந்தாங்க. வனிதா முதன்முறையாக இயக்கியிருந்தால் இந்த படம் மீது ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் படம் படுதோல்வியை சந்தித்தது. அது மட்டுமின்றி இது ஒரு ஆபாச குடோன் என்ற விமர்சனத்தையும் சந்தித்தது. ஒரு பக்கம் இருக்க, படத்தில் சிவராத்திரி என்ற பாடலை பயன்படுத்தியதற்கு இளையராஜா வழக்கு தொடர்ந்தார். அதுவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. வனிதா விஜயகுமாரை சுற்றி சர்ச்சைகளும் பஞ்சாயத்துகளும் வரும் என்ற நிலையில் அவர் அடுத்த படத்தை சுற்றி சர்ச்சைகள் எழுந்துள்ளது. அசால்ட்டாக கடந்து சென்றார். அதே போல் இந்த படத்தை எந்த ஓடிடி நிறுவனம் யூடியூப் சேனலில் வெளியிட்டாங்களோ அங்கே படம் பெரிதாக இருக்கலை. இந்த நிலையில் அவங்க தனது தாய் மஞ்சுளா பற்றி கொடுத்த பழைய பேட்டி சமூக வலைத்தளத்தில் வைரலாகிடுவது. அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்று கழித்த பேட்டியில் எனது இன்னும் 72 மணி நேரத்தில் இறந்து விடுவார் என்று மருத்துவர்கள் சொன்னாங்க. அப்போது நான் அம்மாவின் அருகில் தான் இருந்தேன். அந்த சமயத்தில் அவங்க என்னிடம் வழக்கறிஞர் ராம் ஜெம்னமை கூப்பிட்டு என்று சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னேன். பிறகு அவங்க சரி நீ என்னை வீடியோ எடு, நான் அனைத்துமே சொல்லிடுறேன் என கூறியிருந்தாங்க. அதற்கு நானே இல்லை அம்மா, அந்த நிலையில் வேண்டாம், அப்படி அவங்க என்ன ஏமாற்றினால் ஏமாற்றிடும், நன்றாக இருக்கட்டும் என கூறியிருந்தாங்க என்று மஞ்சுளா கூறியிருந்தாங்களாம் வனிதாயிடம். அந்த பேட்டி இப்போது வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.